மக்களே, ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இந்த டிஜிட்டல் கோல்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. செபி அந்த சர்க்குலர்ல அப்படி என்னதான் போட்டிருக்காங்க? வாங்க இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வெல்கம் டூ எக்ஸ்ப்ளோர் ஃபைனான்ஸ். முதல்ல டிஜிட்டல் கோல்டுனா என்னன்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு கோல்டு வாங்குறதுக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மையோ, ஒரு ஆப் மூலியமா நீங்க காசு குடுத்தீங்கன்னா, சின்ன சின்ன குவான்டிட்டில உங்களுக்கு கோல்டு வந்து டிஜிட்டலா குடுப்பாங்க. அதுதான் வந்து டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு தொகை இருக்கு. அந்த தொகைய எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஆன்லைன்லயோ, இல்ல ஆப்லயோ அந்த குறிப்பிட்ட கம்பெனி ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க காசு குடுக்குறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காச வாங்கிட்டு, அந்த காசுக்கு அந்த டைமுக்கு ஏத்த கோல்டு பிரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கு ஈக்குவலான கிராம்ஸ வந்து உங்களுக்கு அக்கவுண்ட்ல டிஜிட்டலா குடுத்துருவாங்க. குடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காச எடுத்துட்டு போயிட்டு, நீங்க எவ்வளோ கிராமுக்கு கோல்டு வாங்குனீங்களோ, அதுக்கேத்த பிசிக்கல் கோல்ட வாங்கி அவங்க லாக்கர்லயோ இல்ல வால்ட்லயோ வைக்கணும். வைப்பாங்க. வைக்கிறதா சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து அந்த மெக்கானிசம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு எனக்கு இந்த கோல்டு வந்து விக்கணும் போல இருக்குன்னு சொல்லும்போது, நீங்க அந்த சேமிச்சு வச்சிருக்க எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கோல்டு அந்த குவான்டிட்டிய விக்கும்போது, அந்த டைம்ல எவ்வளோ பிரைஸ் இருக்கோ கோல்டு, அத வந்து வித்து அந்த பிரைஸ வந்து நீங்க எடுத்துக்கலாம். ரெடீம் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால இத பிசிக்கல் கோல்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஒரு 1 கிராம் கோல்டு குவான்டிட்டி வந்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு வையுங்களேன். நீங்க அந்த 1 கிராம் கோல்டு எனக்கு பிசிக்கலா வேணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க 1 கிராம் கோல்டு பிசிக்கலா டெலிவரி பண்ணுவாங்க நெறைய நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ். சோ இதுதான் வந்து டிஜிட்டல் கோல்டு ஒர்க் ஆகுற ஒரு மெக்கானிசம். இது வந்து ஏன் ரொம்ப அட்ராக்டிவா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறைஞ்ச அமௌண்ட்லயே நீங்க வந்து கோல்டு வாங்கலாம். இப்போ 1 கிராம் கோல்டே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ரூ. 12,000 கிட்ட இருக்கு. அதனால ஒரு ரூ. 12,000 என்னால டக்குன்ட்டு ஒரு கோல்டு வாங்க முடியாது. சிறு சிறுக ஒரு ரூ. 1000 ரூ. 500 கையில எப்போலாம் என் கையில பணம் வருதோ, அந்த டைம்லலாம் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிஜிட்டல் கோல்ட மேக்ஸிமம் பிரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் உங்க ஃபோன்ல ஒரு அக்கவுண்ட் இருந்துட்டு, அதுல வந்து அந்த ஃபோன்ல நீங்க சின்ன சின்ன அமௌண்ட் ரூ. 100, 200, 500 அந்த மாரி போட்டாலே நீங்க வந்து கோல்ட வந்து வாங்கலான்ற ஒரு கான்செப்ட் வந்து இது வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணலாம். பெரிய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸே கிடையாது. 2வது ரொம்ப குறைஞ்ச தொகையில நீங்க வாங்கலான்றதுக்காக இது வந்து ரொம்ப மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பை ஏற்படுத்துது. இப்ப என்ன பிரச்சனைன்னா, 8 நவம்பர் 2025 அப்போ செபி ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி அந்த சர்க்குலர்ல என்னதான் இருக்கு? அந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கோல்டோ, கோல்டோ செக்யூரிட்டின்ற கேட்டகரிக்குள்ள வராது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. செக்யூரிட்டிக்குள்ள வராதுன்னா, அது செபியோட ரெகுலேட்டரி மெக்கானிசம் கீழ வராது. அதாவது செபி வந்து அத மேற்பார்வையிட முடியாது. கோல்டு இடிஎஃப்ஸ் நீங்க நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்டு இடிஎஃப்ஸ் பார்த்தீங்கன்னா, அது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னுவாங்க. அது வந்து ஒரு செக்யூரிட்டின்ற டெர்ம் கீழ வருது. செக்யூரிட்டின்ற டெர்ம்க்கு கீழ வந்தாலே, அது வந்து செபியோட ரெகுலேட்டரி மெக்கானிசம் கீழ வரும். இப்போ இதுல வந்து கோல்டு, சில்வர்லாம் கமாடிட்டின்றதுனால அதுக்கு அத செக்யூரிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ, அந்த செக்யூரிட்டின்னு சொல்லாததுனால, அது செபியோட ரெகுலேட்டரி மெக்கானிசம் கீழ வராது. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியோ, இல்ல எந்த ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டோ ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் கீழ இருந்ததுன்னா, அந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம் வந்து அந்த கம்பெனி வந்து பிரச்சனை வரக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அத சி சி ரெகுலேட்டரி பாடி வந்து அத கண்டுபிடிச்சிரும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் உடைய ஒரு ரோல். இப்போ பீப்பிள்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடிஎஃப்ஸோ இல்ல வேற எதாவது வாங்கும்போது, ஓகே இதுக்கு மேல ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த மெக்கானிசம் வந்து அத வந்து கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ ஆனா இந்த டிஜிட்டல் கோல்ட்ல அந்த மாரி கிடையாது. அதாவது உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டு இஷ்யூ பண்ற பிளாட்ஃபார்மோ, இல்ல அந்த கம்பெனியோ எப்ப வேணா, என்ன வேணா ஆகலாம். ஏன்னா அது அவங்களுக்கு ஏதாவது ஆகுறது எங்களால கண்டுபிடிக்க முடியாது. பீப்பிள் நீங்க வந்து காஷனா இருங்க. பிகாஸ் அவங்களால அந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்மோ, அந்த கம்பெனியால உங்களுக்கு நீங்க வாங்கி வச்சிருந்த டிஜிட்டல் கோல்ட திருப்பி கேட்கும்போது, தர முடியாத சூழல் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆப்பரேஷனல் ரிஸ்க்கும் ஏற்படலாம். கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்கும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்னா அதாவது அவங்க திவால் ஆயிடும். அந்த கம்பெனி ஃபெயிலியர் ஆயிடும்னு சொல்றாங்க. அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த நீங்க கேட்டபடி உங்க கோல்ட திருப்பி தர முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க குடுக்குற காசுக்கு ஏத்த பிசிக்கல் கோல்ட அவங்க வந்து வால்ட்ல வாங்கி வைக்கிறதா சொல்றாங்க. அந்த வால்ட் வாங்கி வைக்கிறதோடயே அவங்க உண்மையிலே வாங்குறாங்களான்றது அந்த டிரான்ஸ்பரன்சி நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஈக்குவலா அத வாங்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அது டிரான்ஸ்பரன்சி கிடையாது. அதுக்கான ப்ராப்பர் ஆடிட் மெக்கானிசமும் வந்து நம்மளுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால வந்து நீங்க கொஞ்சம் காஷனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இப்ப இந்த டிஜிட்டல் கோல்டுன்றது செக்யூரிட்டி கீழ வராததுனால, அது இன்வெஸ்டர் புரொடெக்ஷன் மெக்கானிசம் கீழயும் வராது. அதனால இப்ப டிஜிட்டல் கோல்டே வாங்க முடியாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, செபி வாங்கணும் சொல்லல, வாங்காதன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காஷனரி நோட்டீஸ் தான் குடுத்திருக்காங்க. ஒரு காஷனரி சர்க்குலர். அதாவது இது செக்யூரிட்டின்ற டெர்ம்க்குள்ள வரல. அதனால இது ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம்க்கு கீழ வராது. அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, டிஜிட்டல் கோல்டு வாங்காதீங்க அப்படின்ற மாரி எதுவுமே சொல்லல. சோ மக்களே நீங்க நான் டிஜிட்டல் கோல்டு வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக தேவையில்ல. புதுசா டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இல்ல நீங்க யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்மா?
அவங்க ப்ராப்பரா பிசிக்கல் கோல்ட உங்களுக்கு ஏத்த மாரி வாங்கி, அது குறிப்பிட்ட வால்ட்ல ஸ்டோர் பண்றாங்களா? அந்த குறிப்பிட்ட வால்ட் வந்து ஏதாச்சும் பிரச்சனையாயோ, தெஃப்ட் எதனா போச்சுன்னா, அந்த வால்ட்க்கு இன்சூரன்ஸ் இருக்கா? அப்படின்றதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு, அதுக்கேத்த கம்பெனியோ இல்ல ஒரு பிளாட்ஃபார்மையோ சூஸ் பண்றது தான் பெஸ்ட். ஜஸ்ட் சும்மா மேற்போக்கா எந்த ஒரு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் வருது. ஏதோ ஒரு ஆப் மூலியமா நான் கோல்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம வாங்குறதுக்கு பதிலா, இந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட் அனலைஸ் பண்ணி வாங்குறது பெட்டர்ன்ற மாரி நான் சொல்லுவேன். சோ, டிஜிட்டல் கோல்டு கம்ப்ளீட்டா வாங்கறது கூடாது அப்படின்ற மாரி கருத்து செபி சொல்லவே இல்ல. சோ, இது ஜஸ்ட் ஒரு காஷனரி நோட்டீஸா தான் சொன்னாங்களே தவிர்த்து, இதுல வந்து எந்த ஒரு தடையும் அவங்க வந்து போடல. சோ, இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். சோ, இந்த மாரி பினான்சியல் டாபிக் நெறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது பினான்ஸ் பத்தி இல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல அத பத்தி கேளுங்க. நான் அத பத்தி நான் சொல்றேன். தாங்க் யூ.